இது மூலமா ஏற்கனவே பல வழக்குகள்ல தொடர்ச்சியா ஏடிஎம்கேக்கு சாதகமா வந்திருக்கு. இந்த வழக்கு எவ்வளவு முக்கியமானது? இதன் மூலம் அவர் ஏற்கனவே அவர் சிறப்பு தீர்மானம் மூலம் அவரோட அடிப்படை உறுப்பினரே எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் அதிமுக உறுப்பினர்களே குழப்பத்தை ஏற்படுத்த காரணமாக ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டும் கட்சியின் கொடியும் பெயரையும் பயன்படுத்தியிருந்தாரு. இந்த இன்னைக்கு அவருடைய மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் பிறகு அவர் எதுவுமே பயன்படுத்த முடியாது என்பது உயர்நீதிமன்ற உத்தரவு. பொதுக்குழு என்ன காரணத்தை முன் வச்சாங்க? அதாவது எந்த உயர்நீதிமன்ற அமர்வு திரு ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பளித்ததோ, எந்த அமர்வு திரு ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் இல்லை, பொதுக்குழு எடுத்த தீர்மானங்கள் செல்லும் என்று தீர்ப்பளித்ததோ, அதே அமர்வு முன்பாக இன்றைக்கு கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்றதற்கான மேல்முறையீட்டு வழக்கு அதே அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த அந்த தீர்ப்பில் தலையிட முடியாது என்றும், அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாகவும், இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் அந்த தனி நீதிபதி முன்பாக உங்களுடைய முறையீட்டை நீங்கள் வைக்கலாம், அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் தனி நீதிபதி அதன் மீது உரிய உத்தரவை பிறப்பதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அமர்வு அவர்கள் தாக்கல் செய்திருந்த அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தார். கொஞ்சம் தெளிவா இந்த பக்கம் பாலா இந்த பக்கம் அதாவது அதிமுகவுடைய கொடியையும் சின்னத்தையும் அலுவலக முகவரியையும் பயன்படுத்துவதற்கு தடை கேட்டு அதிமுக சார்பில் அண்ணன் எடப்பாடியார் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பாக இருந்தது. தனி நீதிபதி அவ்வாறு பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தார். இந்த தடையை எதிர்த்து ஓபிஎஸ் வகைராக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருந்தாங்க. அதில் அவங்க என்ன வாதாடினாங்க அப்படின்னா, அதிமுக கொடி என்பது அதிமுகவுக்கு சொந்தமானது இல்லைன்னு ஒரு வினோதமான வாதத்தை வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக அலுவலகம் அது ட்ரஸ்டுக்கு உள்ளதுன்னு ஒரு புதிய பாயிண்ட், அதாவது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை, ஏற்கனவே அவங்க வாதிட்ட பாயிண்ட் அல்ல, புதிய பாயிண்ட்டை சொன்னாங்க. அவ்வாறு சொல்வது தவறு. அதாவது அதிமுகவுடைய அலுவலகம்ங்கிறது அதிமுகவுடைய ரெஜிஸ்டர்ட் ஆபீஸா ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு. அதிமுக கொடிங்கிறது அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதிகளில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது தனக்கு சொந்தம் இல்லை, அது அதிமுக சொந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவை பயன்படுத்தக்கூடாது. இதனால வீணா குழப்பம் வருது. அதாவது முதல்ல பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரை போய் தோத்துட்டு வந்தாங்க. அடுத்தது அதிமுகவுடைய விதிகள், அதாவது அதிமுக பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டாங்க, பொதுக்குழுவே தவறுன்னு ஒன்று போட்டாங்க, அப்புறம் பொதுக்குழுவுடைய தீர்மானங்கள் தவறுன்னு ஒரு ரவுண்டு போயிருக்காங்க. அது இப்போ கடைசியா அது 19ஆம் தேதி வர்ற உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கு. அது ஒரு தனி. இதற்கிடையில அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிறது. அதிமுக சட்டத்திட்ட விதிகள் திருத்தத்தை, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போய் பொதுச் செயலாளர் தலைமையில் இயங்கும், ஒற்றை தலைமை இயங்கும்னு ஒரு தீர்மானம் போட்டோம் இல்லையா, 11/7/2023. அந்த 23 அங்கீகரிச்சு எலெக்ஷன் கமிஷனை அங்கீகரிச்சு, எலெக்ஷன் கமிஷன் இரட்டை இலை சின்னம்ங்கிறது எடப்பாடியாருக்கு, அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குறதுன்னு எலெக்ஷன் கமிஷனை அங்கீகரித்த பின்பு அந்த கொடியையும் சின்னத்தையும் லெட்டர் பேடையும் பயன்படுத்துவதுங்கிறது தவறு. அவ்வாறு பயன்படுத்துறதுனால வீணா குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கை போட்டோம். இந்த வழக்கில் இப்போ பெஞ்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, தனி நீதிபதி விதித்த தடை கரெக்டு, உங்களுக்கு உரிமை இருந்தால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னபடி அதை சிவில் சூட்ல தான் தீர்த்துக்கண்மை ஒழிய இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச். இல்ல அதாவது எப்பவுமே ஒரு சிவில் சூட் போட்டா மூல வழக்குன்னு ஒன்று இருக்கும், அதுல இன்ட்ரீம் ஆர்டர்னு ஒன்று கேட்பாங்க. இன்ட்ரீம் ஆர்டர்ல மெயின் ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா அல்டிமேட்டா ஆர்பி ஆக்ட், மக்கள் பிரதிநிதி சட்டம் 29A படி எலெக்ஷன் கமிஷன் தான் ஒரு கட்சி யார்கிட்ட இருக்குங்கிறத தீர்மானிக்கும். அது எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிச்சிச்சு. இது டிசைடட் ஃபேக்ட். ஆனாலும் அந்த வழக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை முறைப்படி கேட்டு எலெக்ஷன் கமிஷன்லாம் அதில் பார்ட்டியா வருவாங்க, எல்லாருமே வந்து அதை விசாரிச்சு முடிக்கிறது. அது பல வருடங்கள் பிடிக்கலாம்.
ஆனால் அதற்கு இடையில உங்களுக்கு ஓபிஎஸோட நோக்கம் என்ன? அதிமுக நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணுங்கிறது தானே. அதற்காக பல விஷயங்களை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதில் ஒன்று இந்த கொடி சின்னத்தை பயன்படுத்து. இது சம்பந்தமாக தமிழ்நாட்டில் நேற்று கூட அரியலூர் மாவட்டத்தில் இது மாதிரி கொடியும் சின்னத்தையும் அவர் தவறாக பயன்படுத்துகிறாங்க, அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அது மாதிரி திருப்பூரில் கொடுத்துருக்கோம், எல்லா இடங்களுக்கும். அது வரும் காலங்களில் தனி நீதிபதியிடம் இதெல்லாம் எடுத்துரைப்போம்.